ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மெழுகு பூண்டு போட்டு கறி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து கோல்டு இருக்கிறவங்களுக்கு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கோல்டு சீக்கிரம் சரியாயிடும். அதுக்கு தேவையான பொருள் 2 வெங்காயம், 2 தக்காளி, கொத்தமல்லி, பச்சை மிளகா, ஒரு முழு பூண்டு, கருவேப்பிலை, சீரகம், மெழுகு, ஜீராமத்தி தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், புளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேங்காய், தக்காளி, வேக வச்ச கறி. ஃபஸ்ட்டு நம்ம பூண்டு, கருவேப்பிலை, சீரகம், மிளகு இதெல்லாம் வந்து எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் வாங்க. லைட்டாக எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு பூண்டு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பூண்டு மெழுகு போட்டுக்கோங்க. மெழுகும் நல்லா வறுத்தாச்சு. சீரகம் போட்டுக்கோங்க. சீரகமும் நல்லா வறுத்தாச்சு. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சதை மிக்சியில் ஜாரில் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில். அப்புறம் தேங்காய், தக்காளி இதெல்லாம் அது கூடவே சேர்த்து நல்லா எல்லாத்தையும் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. புளியும் கரைச்சாச்சு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனாலும் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வேக வச்ச கறி போட்டுக்கோங்க. கறி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்லோ பண்ணிவிடுங்க. மூடி வச்சுருங்க. அந்த கறி அந்த தண்ணியிலே கறி நல்லா ஊறும் மசாலாலேயே. இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலாலாம் போட்டுக்கலாம். மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டுக்கலாம். கொதிக்கட்டும். கொதித்தோன்னே கொத்தமல்லி போட்டு குக்கர் மூடி நல்லா 4 விசில் விட்டுக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மெழுகு, பூண்டு, சீரகம் இதெல்லாம் வச்சு கறி குழம்பு செஞ்சுருக்கோம். இது வீக்லி ஒன்ஸ், வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம செஞ்சு சாப்பிட்டா நம்மளுக்கு உடம்புல சளி எதுனா இருந்தால் கூட போயிடும். ஏன்னா இதில் பூண்டு, மெழுகுலாம் அதிகமாக சேர்க்கறதால. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.